வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சை பற்றி பார்க்க போகிறோம். இதுலேயே நம்ம 2 டைப்பாக போடலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. 2 லைன் போட்டுட்டு இந்த மாதிரி ஹார்ட்டு வர மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு போடுறதுக்கு முன்னாடி ஒரு ரஃப் பேப்பரில் இந்த மாதிரி ரவுண்டு டிசைனும் இந்த மாதிரி மேங்கோ ஷேப்பும் போட்டிருக்கேன். நான் இந்த ஷேப்பில் நம்ம வரைஞ்ச அதே பேட்டர்னை இந்த மாதிரி ஏதாவது ஒரு கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சும்மா ரஃப்பாக வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். நெருக்கமாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். நெருக்கமாக இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு வந்து வெளியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி உள்ளே முடிக்கிற மாதிரி அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்படினாலும் அப்புறம் சைட்லேருந்தே ஆரம்பித்து ஒரு எண்டுலேருந்து ஆரம்பித்து இன்னொரு எண்டு முடிய மாதிரியும் பண்ணலாம். இந்த மாதிரி வெளியில் ஃபுல்லாகவே ஸ்டார்ட் பண்ணி உள்ளே முடிக்கிற மாதிரியும் பண்ணலாம். எந்த மாதிரினாலும் உங்களுக்கு ஈஸி மெத்தடு எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி தான் வரும். ஆனால் அது வந்து ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஸ்டிச்சு போடும்போது கரெக்ஷன் பண்ணிடலாம். ஸ்டிச்சு போடும்போது நல்லா அழகாக ஆயிரும். இதே மாதிரி தான் அந்த மேங்கோ ஷேப்புக்கும் இதே மாதிரி தான் நம்ம போடணும். இதில் ஃபஸ்ட்டு மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். ஸ்டிச்சு போடும்போது நல்லா ஃபினிஷிங் நல்லா ஆயிரும். அப்புறம் நெக்ஸ்ட்டு டைப்பு வந்து இதில் வந்து ஹார்ட்டு ஷேப்பு நேராக வர மாதிரியும் தலைகீழ வர மாதிரியும் நம்ம போட்டோம். இன்னொரு மெத்தட் வந்து இந்த மாதிரி வளைவு மட்டும் அந்த கர்வ் மட்டும் மேலே பார்த்து கீழே பார்த்து இந்த மாதிரி வர மாதிரியும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ரெண்டுமே நல்லாயிருக்கும். ஸ்டிச்சு போடும் போதே ரெண்டுமே நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த மாதிரி திலகம் ஷேப்பில் வந்து போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு சைட்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு எண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி உள்ளே முடிக்கிற மாதிரி நம்ம வரையணும். இதை வந்து இந்த கிளாஸில் வந்து இந்த ட்ராயிங் தான், இந்த 2 வாட்டர் ஃபில்லிங்கில் இந்த மாதிரி 2 ட்ராயிங்கையும் நல்லா இது ட்ரை பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டிச் எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம்.